ரேபிஸ் நோய் வர்றதுனால நாயை வந்து அப்புறப்படுத்தணும், அதை வந்து ஷெல்டரில் கொண்டு போய் அடைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ நிதி ஒதுக்குறீங்க. அது பாதுகாப்புக்காக, அதுக்கு உணவளிக்கிறதுக்காக அந்த நடவடிக்கையை மேற்கொண்ட இந்த பிரச்சனைகளே கிடையாது. மருத்துவம் வளர்ந்துச்சு, கல்வியறிவு வளர்ந்துச்சு. ஒரு வாயில்லாத ஜீவனுங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் மனசாட்சி கிடையாது. எங்கள் ஊரில் 20 நாய் இருக்குது. இதுவரையும் ஒருத்தர் கூட நாய் கடிச்சு ரேபிஸ் நோய் வந்ததில்லை. உணவு என்பது அனைத்து உயிருக்கானது. இப்போது ஒருத்தருடைய மனசில் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் பசி நேரத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு. 3 வேளையும் பட்னியாக இருந்து பாருங்கள், அந்த பசியினுடைய நிலைமை தெரியும். ஒரு வாயில்லாத ஜீவனங்களுக்கு உணவு கூட கொடுக்கறதுக்கு மனசாட்சி இல்லாத ஜென்மங்கள் தான் இந்த மனித ஜென்மங்கள். ஆனால் அந்த வாயில்லாத ஜென்மங்கள் ஏதோ ஒருத்தவங்களை கடிச்சிருச்சு, நோய் வந்துருச்சு. உண்மையாக உணவில்லாததுனால தான் அந்த கோபமும் அந்த ஆக்ரோஷமாக வருது அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு. உணவளிக்க மனசாட்சி இல்லாத மனித மிருகங்களை எத்தனை பேரை நீங்கள் கண்டறிஞ்சு இது மாதிரி எதனா ஒரு தண்டனை கொடுக்க முடியும்? வாயில்லாத ஒரே காரணத்துக்காக அந்த வாயில்லா ஜீவன்களை வந்து இப்படி கொல்றதுக்கும் கொண்டு போய் அடிமைப்படுத்துறதுக்கும் நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதை பாதுகாக்க அந்த நிதியை ஒதுக்குனிங்கன்னா நல்லது. ஏன்னா இயற்கை சுற்றுச்சூழலில் உணவு சங்கிலி எல்லாத்தையுமே சார்ந்தது தான். ஒன்று அழிச்சிங்கன்னா இன்னொன்று பெருகிடும், இன்னொன்று பெருகிச்சுன்னா அதையும் அழிச்சிடுவீங்க. இந்த இயற்கை சுற்றுச்சூழல் என்ற வளையத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த மனுஷன் மட்டும் எப்படி தான் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ போகிறான்னு தெரில. வாயில்லாத ஜீவன்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுங்க, அதுக்கு உணவளிங்க.